டேய் ஜீவா, ஆ? அது சாமிக்கு படைக்க வேண்டியதுப்பா. அதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. விடுமா, நம்ம குலதெய்வம் தானே, அதெல்லாம் தப்பா எடுத்துக்காது. என்ன டார்லிங், உனக்கு வேணுமா? அந்த அருவாளை கொஞ்சம் எடுத்து கூட. ம். வேணாம் வேணாம், உன் கைக்கு வெப்பன் வர்றது அவ்வளவா நல்லா இருக்காது. ஒழுங்கா அத்தை சொல்றது மட்டும் செய். ஊத்துறவங்க இந்த மீனாட்சி, இவ்வளவு நேரம் மாவிடுச்சு ரொம்ப டயர்டா இருப்ப. உனக்கு எனர்ஜி வேணும்ல, தா இதை சாப்பிடு. உன்கிட்ட நான் கேட்டனா? நீ கேட்கலனாலும் எனக்கு உன் மேல அக்கறை இருக்குமா? உன் அக்கறை சக்கரை எல்லாம் வேணாம். அடடா, ரைமிங். சரி, வெல்லம் வேணாம் விடு, ரொம்ப சூடா இருக்க. வேணா தேங்காய் தண்ணி குடிக்கிறியா? அத்தை, இவன் எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஏய், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. விடுங்க அத்தை, பேசட்டும். அது ஒண்ணும் இல்ல, என் மேல இருக்க உரிமையில பேசுறா. இல்ல மீனாட்சி, தேனு, நீயும் மாவு இடிச்சு டயர்டா இருப்ப. இந்தா சாப்பிடு. ஐயோ சாப்பிடு. வேண்டாங்க, சாமி குத்தமாயிடும். நமக்கு வேற வேண்டுதல் இருக்குல்ல. ஆமால, சரி வெயில சரி. ஆ சரி. ஏமா, ம். இந்த அகல் விளக்குல ஏத்தனா பத்தாதா? எதுக்கு இந்த மாவிளக்கெல்லாம் வைக்கிறீங்க? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? ஏய் மீனாட்சி, சும்மா இரு. தம்பி, இதெல்லாம் ஒரு நம்பிக்கைதான்பா. கையால அரிசியை இடிச்சு அதுல வெல்லம் சேர்த்து எண்ணெய ஊத்தி விளக்கேத்துனோம்னா நம்ம மனசுல வேண்டிக்கிட்டதெல்லாம் நடக்கும். ஓஹோ. அரிசி நம்ம வாழ்க்கையோட உழைப்புக்காக, வெல்லம் அது நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்துக்காக நாம படைக்கிறோம். எண்ணெய் ஊத்துறது அந்த சாமியோட அருள் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக. இந்த விளக்குக்குள்ள இவ்ளோ மேட்டர் இருக்கா? ம். அப்போ இந்த திரி எதுக்கு அத்தை? ஆ? உன் வாயை கட்டுறதுக்கு. அப்படியா? எங்க கட்டு பாப்போம். தேனு, அத்தை இதெல்லாம் வராங்க, விளக்கேத்தணுமா? சீக்கிரம் வேலையை பாருங்க. ஓஹோ.